கிருஷ்ணருக்கு 16,108 மனைவிகள் என்பது இந்து புராணங்களில், குறிப்பாக பாகவத புராணம் மற்றும் மகாபாரதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாகும். புராணங்களின்படி நரகாசுரன் என்ற அசுரன் உலகெங்கிலும் உள்ள நாடுகளை வென்று அங்கிருந்த 16,100 இளவரசிகளை சிறைபிடித்து வைத்திருந்தான். கிருஷ்ணர் நரகாசுரனை அழித்து அந்த பெண்களை விடுவித்தார். சிறைபிடிக்கப்பட்ட அந்த பெண்கள் மீண்டும் தங்கள் நாடுகளுக்கு சென்றால் அக்கால சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாது என்ற நிலை இருந்தது. அவர்கள் கதியற்றவர்களாகவும் கௌரவமற்றவர்களாகவும் கருதப்படும் அபாயம் இருந்தது. அந்த பெண்களுக்கு சமூக அந்தஸ்தையும் பாதுகாப்பையும் வழங்க கிருஷ்ணர் அவர்கள் அனைவரையும் திருமணம் செய்து கொண்டார். இதன் மூலம் அவர்கள் ராணிகள் என்ற அந்தஸ்தை பெற்றனர். எஞ்சிய 8 பேர் ருக்மணி, சத்யபாமா உள்ளிட்ட 8 முக்கிய மனைவிகள். இவர்களுடன் சேரும்போது மொத்த எண்ணிக்கை 16,108 ஆகிறது. இரண்டாவது காரணம் தத்துவம் மற்றும் குறியீட்டு விளக்கம். ஆன்மீக ரீதியாக இந்த எண்ணிக்கை வெறும் மனித உருவங்களை குறிப்பதல்ல. இது மனித உடலுக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பை குறிப்பதாக கருதப்படுகிறது. யோக சாஸ்திரப்படி மனித உடலில் 16,000 முக்கியமான நாடிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணர் இந்த அனைத்து நாடிகளிலும் நிறைந்துள்ளார் என்பதை குறிக்கவே இந்த எண்ணிக்கை பயன்படுத்தப்படுகிறது. இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் உறுதுணையாக இருக்கிறார் என்பதை இது உணர்த்துகிறது. 16,108 என்பது எல்லையற்ற அன்பையும் தன்னை சரணடைந்தவர்களை காக்கும் இறைவனின் கடமையையும் குறிக்கிறது. விமர்சனம்: ஒரு மனிதன் இத்தனை பேரை திருமணம் செய்ய முடியுமா என்ற கேள்வி எழும்போது இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கதையாகவோ அல்லது சமூக புரட்சிக்கு விளக்கும் ஒரு உருவகமாகவோ பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணர் அவர்களை இன்பத்திற்காக மனம் முடிக்கவில்லை, மாறாக அசுரனால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வாழ்வளிக்கவே இந்த செயலை செய்தார் என்பது புராணங்களின் வாதம்.